عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الدين عند الله الإسلام. சங்கைக்குரிய உலமாக்களே, மரியாதைக்குரிய பெரியோர்களே, அன்பு சகோதரர்களே, அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்ந்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்ந்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கையான பெருமக்களே, இந்த பொன்னேரி வட்டம் இங்கே ஆளுமை செலுத்தி கொண்டிருக்கக்கூடிய மகான் ஹதரத் ஷேகுல் ஹக்கீம் குதுபுல் பலத் அஸ்ஸையீத் அத்தாஉல்லா ஷா காதிரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களினுடைய இந்த தர்பாரிலே நடைபெறக்கூடிய மீலாது ஷரீஃப் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரை நிகழ்த்தக்கூடிய பாக்கியம் கிடைத்தமை குறித்து வல்லவனாம் அல்லாஹ்விற்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை காணிக்கையாக்கி எனது வார்த்தைகளை தொடக்கம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் வஷ்ஷுக்ருலில்லாஹ். அருமையான பெருமக்களே, எனக்கென்று ஒரு தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த தலைப்புக்குள் செல்வதற்கு முன்பாக இங்கே ஒரு தகவலை நான் பேசி ஆக வேண்டும். எனக்கு முன்பு இங்கே ஒரு சகோதரி பேசினார்கள். அவர்களினுடைய உரையிலே அன்னலம் கண்மணி இதயவேந்தர் ஹாத்தமுர் ரசூல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்த நெறி வழிகளை குறிப்பிட்டு பேசினார். அப்படி பேசும் பொழுது சாதி போன்ற அமைப்புகளை அவர்கள் அகற்றி சமத்துவத்தை ஏற்படுத்தினார்கள் என்று குறிப்பிட்டார்கள். அந்த செய்தியை குறிப்பிடும் பொழுது கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரவுலாவில் நடந்த ஒரு நிகழ்வு சில வருடங்களுக்கு முன்பாக என்னுடைய நினைவின் நிழலை தொட்டது. சில வருடங்களுக்கு முன்பாக ஆப்பிரிக்கா நாட்டை சார்ந்த ஒரு இளைஞன் மதீனா ஷரீஃபுக்கு வருகிறான். உம்ராவுக்கு வர்றான். வந்தவன் மதீனா ஷரீஃபுக்கு வருகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரவுலா ஷரீஃபுக்குள்ளால் அங்கே ஒரு பாபு சலாம் என்று இருக்கும். அது உள்ளதான் ரவுலா ஷரீஃபில் ஜியாரத்துக்குன்னு போகணும். அவன் வரும்போதே பதற்றத்தோடு வருகிறான். அவன் ஒரு நிலையில் இல்லை என்பது புரிகிறது. கடுமையான பதற்றத்திலும் திடுக்கத்திலும் அவன் இருக்கிறான் என்பதும் அறிய முடிகிறது. வாசலுக்குள்ளே வந்தவன் தான் ஒரே ஓட்டமாக ஓடுகிறான். அங்கே இருக்கக்கூடிய ஜியாரத்திற்காக செல்லக்கூடியவர்களை எல்லாம் தள்ளி அசைத்து விட்டு கட 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 என்று வேகமாக ஓடுகிறான். அங்கெல்லாம் அப்படிலாம் ஓடிக்கிட்டு இருக்க முடியாது, தெரியும் தானே? அங்கே போனவர்களுக்கு தெரியும், போலீஸ் உடனே வந்துடுவாங்க.
உடனடியாக காவலர்கள் ஷுர்தாக்கள் வேகமாக வந்து அவர்களை பிடிக்கிறான். ஆனால் எல்லாத்தையும் தள்ளுறாம நல்ல ஆஜானுபாகுவான தோற்றத்துடைய அந்த கருப்பன் பிடித்து தள்ளி கொண்டு வேகமாக ஓடுகிறான். அதற்கு மேலும் வேறு சில போலீசுகள் வருகை தந்து அவனை பிடித்து குண்டுக்கட்டாக தூக்கி கொண்டு வெளியில் போயிட்டான். பொதுவாக அங்கே சவுதியினுடைய ஒரு சட்டம் என்னன்னா, அரெஸ்ட் பண்ணால் 3 நாளைக்கு உள்ளே வச்சிருவாங்க. இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல முன்னால் உள்ள நிலைகள். 3 நாள் உள்ளே இருந்ததற்கு பிறகுதான் விசாரணைக்காக வெளியில் எடுப்பாங்க. விசாரணைக்காக வெளியிலே எடுக்கப்பட்ட பொழுது நீ என்ன ஜட்ஜஸ் கேட்குறாங்க. அங்கே கூட்டு ஜட்ஜஸ் இருப்பாங்க, 3 ஜட்ஜு 5 ஜட்ஜு 7 இப்படிலாம் வைப்பாங்க. ஒரு 3 ஜட்ஜு இருக்கிறாங்கன்னு வைத்துக்கொள்வோம். அவர்கள் கேட்கிறார்கள், நீ எதற்காக இப்படி ஓடினாய்? ஆயிரக்கணக்கான பேர் வரிசையிலே அமைதியாக நிதானமாக ஜியாரத்து செய்துக்கிட்டு போறாங்கல்ல, நீ என்ன ஓடுற? நீ என்ன பிரச்சனை பண்ற? நீ ஓடினாயா? எல்லாரையும் இடித்து தள்ளினாயா? போலீஸ்கள் வந்து உன்னை பிடிக்க வந்த போது அவர்களை தாக்கி தள்ளிவிட்டு ஓடினாயா? இதெல்லாம் சரியா? ஒரு மஸ்ஜித் நபவியிலே பள்ளியிலே இப்படி நடந்து கொள்ளலாமா என்றெல்லாம் கேள்விகளை எழுப்புறாங்க. இப்போ அவன் பதில் சொல்கிறான். அங்கே நேரடியாக பதில் சொல்ல முடியும், ஒரு வக்கீல தான் வைக்கணுங்கிறது இல்லை. அவனை விசாரித்த பொழுது அவன் பதில் சொன்னது, ஆமாம் நான் ஓடினேன், ஆட்களை இடித்து தள்ளினேன், போலீஸ் வந்தபோது உதைத்து தள்ளிவிட்டு வேகமாக ஓடினேன். இதற்கெல்லாம் அடிப்படை ஒரு காரணம் உண்டு, என்னை மன்னிக்கணும். என்ன காரணம்? நான் ஆப்பிரிக்கா நாட்டை சார்ந்தவன், நான் ஒரு கருப்பன். கருப்பன் என்று சொன்னாலே ஒரு மரியாதை இருக்காது. வெள்ளையர்களுக்கு என்று ஒரு மரியாதையை இந்த உலகம் ஏற்படுத்தி வைத்திருக்கிறது. வெள்ளைக்காரன் பொய் சொல்ல மாட்டான் அப்படிங்கிறான். அப்படி ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திட்டாங்க பிரிட்டிஷார்கள். இந்த மண்ணை ஆளும் பொழுதும் அவன் எந்த மண்ணை ஆண்டாலும் அங்கெல்லாம் வெள்ளைக்காரன் பொய் சொல்ல மாட்டான் என்பது போன்ற ஒரு பிரமையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். ஆனால் அவன் பேசியதெல்லாம் பொய் தான். தவறான பழக்க வழக்கங்களை எல்லாம் நமக்கு கற்றுத்தந்தான். உங்களுக்கு தெரியுமா, நம்ம ஊரில் குழந்தைகள் படிக்கும், ரெயின் ரெயின் கோ அவே, மழையே நீ வராதேன்னு படித்து கொடுத்துட்டு போனான். மழையை வா என்று அழைக்க வேண்டிய நாம் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதிகளில், வறட்சி பகுதி, இந்த பகுதியெல்லாம், இந்த மாவட்டம் எல்லாம் வறட்சி மாவட்டம் என்று அறிவிக்கப்பட்டு தமிழக அரசால் எத்தனை மாவட்டங்கள், ராமநாதபுரம் மாவட்டங்கள் எல்லாம் வறட்சி பகுதியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பகுதியிலும் கூட மழைக்காக வேண்டி ஏங்கி நிற்கக்கூடிய அந்த இடத்துலையும் ஸ்கூல்ல என்ன படிக்கிறாங்க? ரெயின் ரெயின் கோ அவே, கம் அகைன் அதர் டே. ஏடா இங்க இருக்க மழையே இல்லையே, மழையே இல்லாம மழையை போன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இப்படி படித்து கொடுத்தவன். போலீஸ் மார்ச் அல்லது இராணுவ மார்ச்சாக இருந்தாலும் கூட நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஸ்கூல்ல லெஃப்ட் ரைட் அப்படி தானே படிச்சிருக்கிறோம். எப்படி படிச்சு கொடுத்துருக்கணும்? ரைட் லெஃப்ட்னு படிச்சு கொடுத்துருக்கணும். நம்ம யோசிக்கிறோமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த ரைட் அண்ட் லெஃப்ட் தான், லெஃப்ட் ரைட் அல்ல. விளங்கிக் கொள்ள வேண்டும். எனக்கு 1 மணி நேரம் தந்திருக்கிறார்கள், ஆனால் அந்த 1 மணி நேரத்தையும் நான் சரியாக பயன்படுத்த வேண்டும் என்று கருதுகிறேன். அருமையான பெருமக்களே, அவுலியாக்களினுடைய தர்பாரில் இருந்து பேசுகிறோம். சுஃபியானு சௌரி என்ற ஒரு பெரிய இறைநேசர் இருந்தாங்க, பெரிய சூஃபி, அவங்க பெரிய ஃபகீஹாகவும் திகழ்ந்தவர்கள், அழகிய வரலாற்றுக்கு சொந்தக்காரர். அவங்க ஒரு தடவை பள்ளிவாசலுக்குள்ள போறாங்க. நம்ம பள்ளிவாசலுக்குள்ள போகும்போது வலது காலை உள்ள வச்சு போகணும், வீட்டுக்குள்ள போகும்போது வலது காலை உள்ள வைக்கணும், கடைக்குள்ளே போகும்போது வீட்டுக்குள்ளே போகும்போது எல்லாம் வலது காலை உள்ளே வைத்து போகணும். பாத்ரூமுக்கு போகிறதா இருந்தால் இடது காலை முதல்ல வைக்கணும். வெளியிலே பாத்ரூமில் இருந்து வெளியிலே வரும்பொழுது வலது காலை வைக்கணும். பள்ளியிலிருந்தோ வீட்டிலிருந்தோ கடையிலிருந்தோ வெளியில் வருகிறோம் என்றால் இடது காலை வைக்கணும். இப்படியெல்லாம் ஒரு டிசிப்ளினை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்று தந்திருக்கிறாங்க. உலகத்தில் நீங்கள் எந்த சமயத்திலும் பார்க்க முடியாது.
காலை எந்த காலை உள்ளே வைத்து போக வேண்டும் என்ற அளவிற்கு நம் இதயவேந்தர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள் என்றால் ஆச்சரியம் இல்லையா? எவ்வளவு பெரிய ஆச்சரியம் அது. நீ பாத்ரூமாக இருக்கும் போதும் கூட, இங்கே அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன், வீட்டில் பாத்ரூம் கட்டுறதா கிபிலாவை நோக்கி கட்ட மாட்டாங்க, தெற்கும் வடக்குமாக வைப்பாங்க. 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவை நோக்கியோ பின்னோக்கியோ முன்னோக்கியோ நீங்கள் பாத்ரூம் இருக்காதீங்கன்னு சொல்லி தந்தாங்க. அந்த சொல் இன்றை வரைக்கும் நம்முடைய செயல்பாட்டில் இருக்கிறதா இல்லையா? எவ்வளவு அழகான ஒரு வழிமுறையை நமக்கு கற்றுத் தந்தார்கள். ஆக பள்ளிக்குள் நாம் செல்லும் பொழுது பொதுவாக கவனம் இல்லாமல் நிறப்படி உள்ள போயிடுவோம், ஆனால் வலது காலை உள்ள வச்சு போகணும். இறை அன்பர்கள் ஒருபோதும் இதிலிருந்து மாற மாட்டாங்க. ஒரு முறை சுஃபியான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஏதோ ஒரு சிந்தனையில் இடது காலை உள்ள வச்சுட்டாங்க பள்ளிக்குள்ள. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்படி இருக்கணும்? வலது கால் இருக்கணும். இடது காலை வைத்த போது ஒரு அசரீரி முழங்குகிறது, யா ஃபௌர், காளை மாடே அப்படின்னு ஒரு சப்தம் வருது. திடுக்கிட்டாங்க, காலை எடுத்துட்டாங்க, வெளியில இஸ்திக்பார் செஞ்சாங்க, பிழை பொறுப்பு தேடினாங்க, வலது காலை உள்ள வச்சு உள்ள போனாங்க. சரி, இது ஒரு செய்தியினுடைய ஒரு குறிப்பு. இப்போ நாம் எத்தனை பிழைகள் இது போன்று செய்கிறோம்? நமக்கு அப்படி அசரீரி வருகிறதா? அவங்க எல்லாம் மஹ்ஃபூல், நபிமார்கள் எல்லாம் மஅசூம். நபிமார்கள் மஅசூம் என்றால் பாவம் என்பது அவர்களிலே நிகழாது, சிறியதோ பெரியதோ நிகழவே செய்யாது பிறப்பில் இருந்து. வலிமார்கள் என்பவர்கள் எப்போது விலாயத்து கொடுக்கப்படுகிறதோ அதிலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள். அவர்கள் அறியாமல் சில பிசிறுகள் நடந்தால் அல்லாஹ் அதை பொறுப்பேற்று அவர்களை திருத்துவான். அல்லாஹ்வே பொறுப்பேற்கிறான். அதனால் அவர்களுக்கு மஹ்ஃபூல் என்று பெயர். ஆக இடது காலை முன்வைப்பது என்பது நம்முடைய கலாச்சாரம் அல்ல. அந்த கலாச்சாரத்தை கற்றுக் கொடுத்தவன் பிரிட்டிஷ்காரன். தெருக்கல்ல நம்முடைய வாகனங்கள் எந்த பக்கம் ஓடுது? இடது பக்கம் இல்லையா? இடது பக்கமாக தான் போகணும். கீப் லெஃப்ட் அப்படின்னு போட்டு வைக்கிறான். நீங்கள் அமெரிக்காவுக்கு போங்க, கீப் லெஃப்டா ரைட்டா? கீப் ரைட் தாங்க. நீங்கள் பிரான்ஸுக்கு போங்க, அங்கே என்ன இருக்கு? வலது பக்கம் தான் ஓட்டுவாங்க காரு. அரபு நாடுகளை விடுங்க. நீங்கள் ஏன் பிரான்ஸ் அமெரிக்காவை நான் சொல்லுகிறேன் என்றால் இஸ்லாமிய நாடு அல்ல அது. காரணம் என்னன்னா, எங்கெல்லாம் இந்த பிரிட்டிஷ்காரன் ஆட்சி செய்தானோ அங்கெல்லாம் இடது பக்காரை கொண்டு வந்து வச்சுட்டான். அங்கெல்லாம் இடது பழக்கத்தை கொண்டு வந்தான். ஆக அப்படிப்பட்டவன் இவன் தான் இதை சில விஷயங்களை வார்த்தைகளை உருவாக்கினான். பிளாக் ஷிப், பிளாக் மணி, தப்பாக சம்பாதிக்கப்படக்கூடியவைகளுக்கு கருப்பு பணம் என்றான். அப்ப கருப்பை ஒரு கேவலமாக்குறதுக்கு நீ தப்பான பணம்னு சொல்லிட்டு போ. ஏன் கருப்புன்னு நீ கொண்டு வர்றான்? கருப்பை ஒரு கேவலமாக அவன் பார்த்தான். பிளாக் ஷீப், கருப்பு ஆடு என்றான். ஒரு நல்ல கூட்டத்துக்குள்ள ஒரு விவகாரமான ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னா யாரோ ஒரு கருப்பாடு உள்ள இருக்குங்கிறான். என் கருப்பாடை அர்த்தம் நீ சாப்பிட மாட்டியா? நீ வெள்ளாட்டை மட்டும்தான் சாப்பிடுவியா? அருமையான பெருமக்களே, இப்படி இந்த கருப்பு என்றாலே அசிங்கம், கேவலமானது, பார்ப்பதற்கு நல்ல விஷயம் அல்ல என்று படித்து தந்தான். இன்னைக்கு கொஞ்சம் மாற்றங்கள் நிகழ்கிறது. ஆனால் இந்த காலமே இப்படி இருக்க. நீ துணிக்கடையில் போனால் அந்த புடவைகளை சாரீஸ்லாம் சுற்றி வச்சுக்கலாம் பாருங்க, அந்த பொம்மை கூட வெள்ளையாக தான் இருக்கு. எப்படி அவன் கற்று தந்திருக்கிறான்? இன்னைக்கு மாற்றி இருக்கிறாங்க. இப்போ சமீப காலமாக அது மாறுது. ஆனால் எப்படியெல்லாம் இதை நாம் தூர நோக்கோடு பார்க்க வேண்டும். இதை உடைத்தது இஸ்லாம். ஸல்லல்லாஹு உடைச்சாங்க. இந்த இளைஞன் இப்போ நான் விட்ட செய்திக்கு வருகிறேன். அருமையான பெருமக்களை, அந்த இளைஞன் சொன்னான், கருப்பர்கள் என்றால் கேவலமானவர்கள் அல்ல, அவர்களுக்கென்று ஒரு மரியாதை உண்டு என்று இந்த உலகத்தில் அறிவித்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்களுக்கான ஒரு முகவரியை தந்தாங்க. இன்னைக்கு பள்ளிவாசல்ல இமாம் தொழு வைக்கிறாங்க. இமாம் என்ன சொல்றோம்? இமாம்னு சொல்றோம். முஅத்தின் என்ன சொல்றோம்? பிலால்னு சொல்றோம். நான் இந்த பள்ளியில் பிலாலா இருக்கிறேங்கிறது அவருக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷமா இருக்கு, எவ்வளவு பெரிய மரியாதையான வார்த்தை அது. அந்த பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அடிமையாக இருந்த பொழுது உமையாவிடத்தில் அடிமையா இருக்கிறாங்க. என்ன பாடுபடுத்தி நான் இஸ்லாமியத்தை ஏற்றுக்கொண்டதற்காக நீண்ட வரலாறு, நான் சுருக்கமாக சொல்லுகிறேன்.
ஒரு கட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். பிலால் ரலியல்லாஹு தஆலா தெரிந்த அந்த உமையா இரும்பு சங்கிலியால் அடித்தான். சதைகள் பிளந்து போனது, இரத்தம் கொட்டியது. உமையாவினுடைய வீடு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தது. ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வர்றாங்க, சித்திக் நாயகத்தை பார்க்கறதுக்கு வராங்க. அலறல் சப்தம் கேட்கிறது. கேட்குறாங்க கண்மணி, அபூபக்கர் என்ன சப்தம் இது, என்ன சப்தம் இது? யா ரசூலுல்லாஹ், பிலால் இஸ்லாத்தை வந்துட்டார். அப்படி வர்றதுக்கு காரணமாக இருந்தது சித்திக் நாயகம் தான். பக்கத்து வீடு, அவங்களுக்கு போதிச்சு கொண்டு வந்துட்டாங்க. இதை உமையா அறிந்து கொண்டான். அவர்களை சங்கிலியால் அடிக்கிறான். சுடு மணலிலே படுக்க வைத்து நெஞ்சிலே பாறாங்கல்லை ஏத்துகிறான். கொடுமை தாங்க முடியவில்லை. அவ்வளவு அநியாயம் செய்கிறான் நாயகமே என்று சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, அபூபக்கர் எப்படியாவது இந்த பிலாலை விடுதலை செஞ்சிருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இனி ஃபுல்லாக சிந்தனை பூரா அதுதான் இருக்குது. சித்திக் நாயகம் வசதி இருக்கு, நேராக போனாங்க. உமையா, அபூபக்கரை, உமையா பிலாலை என்னிடம் தந்துவிடு, நான் வாங்கிக் கொள்கிறேன். அதற்காக நீ என்ன விலை கேட்டாலும் நான் தருகிறேன், என்ன விலை கேட்டாலும் தருகிறேன் என்கிறான். அவன் பார்த்தான், சரி நல்ல விலை தந்தா நான் வாங்கிக்கிறேன், என்ன விலை சொல்லு. ஏன்னா அன்னைக்கெல்லாம் அடிமைகளை, மனிதர்களை அடிமைகளாக்கி விற்கிற, அடிமைகள் விற்கிற சந்தைன்னு ஒரு சந்தை இருந்தது, மார்க்கெட்ஸ் இருந்தது. அந்த அடிப்படையில் விலைக்கு கேட்குறாங்க. அப்பா அவன் சொல்றான், உமையா சொல்றான், இந்த அடிமைக்கு பதிலாக உங்களிடத்தில் ஒரு அடிமை இருக்கிறான், அவனை தரணும். உங்களிடத்தில் ஒரு அடிமை இருக்கிறான், அவனை எனக்கு தரணும், அதோட காசும் தரணும். பிலால் ரலியல்லாஹு தஆலாவுடைய உடலை பொறுத்து தான், தோற்றத்தை பொறுத்து தான் விலை, ரேட்டு. இப்போ இந்த ஆடு என்ன விலை, எத்தனை கிலோ விடும்? ஒரு 15 கிலோ வேணும், ஒரு 18,000 ரூபா உதாரணத்துக்கு. இந்த ஆடு எவ்வளோ? இது 24,000 ரூபா. ஏன் இல்லை, இது 25-26 கிலோ வேணும் இல்லையா? அப்போ ஆட்டினுடைய இறைச்சி, ஆட்டினுடைய தோற்றம், ஆடு ஒட்டகம் இதனுடைய தோற்றம், அதனுடைய இறைச்சி தரக்கூடிய தன்மையை கொண்டுதான் அந்த விலையை நிறைவு செய்ய முடியும். பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய விலை சித்திக் நாயகத்தில் இருக்கக்கூடிய அடிமையினுடைய விலையை விட குறைவு, ரொம்ப ரொம்ப குறைவு. ஆனால் அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட இல்லை. சித்திக் நாயகத்தில் இருக்கக்கூடிய அடிமை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, அதை தர வேண்டும் என்கிறான். உதாரணமாக இவர்கள் 1 லட்சம் என்றால் அவன் 5 லட்சம் பெறுவான். 5 லட்சம் அடிமை எனக்கு நீ தர வேண்டும். உதாரணத்துக்கு சொல்கிறேன், இந்த அடிமைனா பிலால் உங்களுக்கு விற்கிறதா இருந்தால் இது 1 லட்சம் தான், நீங்கள் வாங்கிக்கங்க. ஆனால் அந்த 5 லட்சம் அடிமை எனக்கு தரணும், அதோட 5 லட்சம் ரூபாயும் தரணுங்கிறான். பிலால் அவங்களை விடுதலை செய்து விடுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை மட்டுமே அவர்களுடைய காதில் ஒலித்து கொண்டிருந்ததால் உடனே கொடுத்துட்டு வந்துட்டாங்க. போய் உள்ளே போய் எடுத்துகிட்டு போங்க அப்படிங்கிறான். எடுத்துகிட்டு போங்களா? உள்ளே போய் பார்த்தா எடுத்துகிட்டு போகக்கூடிய நிலையில் இல்லை, அள்ளிட்டு போகக்கூடிய நிலையில் இருந்தார்கள். நடக்க முடியவில்லை, உடம்பு முழுவதும் காயம் வெடித்து சிதறி போய் இருக்கிறது, இரத்த சகதியிலே இருக்கிறார்கள். பிலால் ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய கையால் அப்படியே தூக்கிட்டு வர்றான். இதை பார்த்து உமையா வெகுண்டு போனான். அபூபக்கர், உமக்கு புத்தி கெட்டு போய்விட்டதா என்ன? நீ ஒரு குறைஷி குலம் இல்லையா? நீர் ஒரு அரபி, அரபியே உயர்ந்தவன், அரபுகளிலேயே மிக உயர்ந்த குலம் கோத்திரம் குறைஷி குலம் இல்லையா? குறைஷி குலத்திலே பிறந்த நீர் கேவலம் ஒரு கருப்பன், அந்நிய நாட்டன், ஒரு அடிமை, சுருண்ட முடி, தடித்த உதடு, இவரை நீ தூக்கி கொண்டு செல்வாயா? அது ரத்தத்தோட, உன்னுடைய ட்ரெஸ்லாம் ரத்தமாகுது, கேவலமா இல்லை? இவ்வளவு விலை கொடுத்து வேற நீங்க வாங்கி இருக்கிறீங்க என்றெல்லாம் உமையா கேட்கிறான். சித்திக் நாயகம் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அதுதான் சித்திக் நாயகம். ஆச்சரியப்பட வேண்டும் சகோதரர்களே, என்ன அற்புதமான பதில் சொன்னார்கள். உமையா, நான் கொடுத்த விலை குறைவு, ஏன்னா பிலாலை விடுதலை செய்து விடுங்கள் என்று சொன்னது கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதற்கு மேல் எனக்கு ஒன்றும் இல்லை. இந்த பிலாலுக்கு நீ விலை சொன்னாய், அடிமையை சொன்னாய், பணம் கேட்டாய், நான் தந்து விட்டேன். இன்னொன்றை நான் உனக்கு சொல்லவா? என்னன்னா,
பிலாலை நான் விடுதலை செய்கிறேன், அதற்கு பதிலாக அபூபக்கரே நீர் என்னுடைய அடிமையாக வர வேண்டும் என்றாலும் நான் வந்திருப்பேன் என்றார்கள். என்ன ஈமான் இது சகோதரர்களே! காரணம் என் கண்மணி நாயகத்தினுடைய வாக்கு. அது ஆச்சரியம் இல்லையா? இப்படி ஒரு நிகழ்வை எங்களுக்கென்று ஒரு மரியாதையை தந்தது யார்? அந்த இளைஞன் பேசுகிறான். ரவுதாவிலே ஓடிய இளைஞன் பேசுகிறான். இந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லையா? அபூபக்கர் ரலியல்லாஹு தன்னுடைய வீட்டிலே சித்திக் நாயகம் ரலியல்லாஹு தன்னுடைய வீட்டிலே பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒழுங்குபடுத்தப்பட்டு மருந்து தரப்பட்டு உணவு தரப்பட்டு நல்ல நிலைக்கு வர்றாங்க. பிலால் ரலியல்லாஹு தன்னுடைய சிந்தனையெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்க்கணும் 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 அப்படின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கு. சித்திக்நாதரை கேட்குறாங்க, எஜமான் நான் வந்து ரசூலுல்லாஹ்வை பார்க்கலாமா? என்ன இப்படி கேட்டுட்ட? நீ பார்க்கலாம், என்னோட அவங்க பேசுவாங்களா? யோசித்து பாருங்கள், எந்த அளவிற்கு இந்த மக்களை அந்த அரபுகள் கீழே தள்ளி வைத்திருந்தார்கள் என்று பாருங்கள். அவங்க என்னோட பேசுவாங்களான்னு கேட்குறாங்க. பேசுறதுக்கு ஆசை. சித்திக் நாயன் சொன்னாங்க, பேசுவாங்களா? வருவாங்க, நீ பாரு எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு. மறுநாள் வர்றாங்க. தகவல் கிடைத்ததும் இந்த பதற்றம், இதே பதற்றம் தான் பிலால் அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த பதற்றம் தான் இந்த இளைஞருக்கும் ஏற்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பாரில் ஏற்பட்ட பதட்டம். இப்போ பதறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க, செய்தி வந்துடுச்சு. இந்த உடனே கை காலம் ஆடுது. ரசூலுல்லாஹ் வர போறாங்களா? அவனை நான் பார்க்க போறேனா? என்னோட பேசுவாங்களா? என்னமோ கற்பனை. உள்ள வந்தாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் சலாமோடும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனத்தோடும் மலர்ந்த முகத்தோடும் உள்ள வர்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு தகவல் சொல்லப்பட்டு சித்திக் நாயகம் சொல்லிட்டாங்க, பிலாலை விடுதலை செஞ்சுட்டாங்க, வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னு. பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்ததும் பிலால் அப்படிங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என் பேரே ரசூல் சொல்றாங்களா? என் பெயரை ரசூல் சொல்கிறார்களா? பிலால் என்று. அது மாத்திரமே, அடுத்ததான் ஆச்சரியம். பிலால் ரலியல்லாஹு தஆலா மயக்கம் வந்துடும் போல இருந்து நேரம் வந்து கட்டிக்கிட்டாங்க. ரசூலுல்லாஹ் என்ன கட்டி பிடிக்கிறாங்களா? உயர்ந்த குலத்திலே பிறந்த மாமனிதர், அவர்களுடைய கரத்தினுடைய அணைப்புக்குள் நான் இருக்கிறேனா? இந்த கேவலமானவன் அசிங்கமானவன் என்று பார்க்கப்பட்ட நானா இருக்கிறேன் என்றார்கள். பிலால், நீங்கள் கேவலப்பட்டவரும் இல்லை, அசிங்கப்பட்டவரும் இல்லை, அல்லாஹ்விடத்தில் நீங்கள் உயர்ந்தவர்கள் என்றார்கள். அப்படி பிலாலுக்கான முக்கியத்துவத்தை தந்தது இந்த மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லையா? அது பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு மட்டுமா கொடுக்கப்பட்ட மரியாதை? அது எங்களுக்கான மரியாதை இல்லையா ஜட்ஜ் அவர்களே? ஒரு சமயத்தில் மதீனா ஷரீஃபிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹுத்தாம்களில் ஹாதிம்களில் ஒருவராக பிலால் ரலியல்லாஹு தஆலா இருந்துட்டு இருக்காங்க. அது எல்லாருக்கும் தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்ல, மஸ்ஜிதில் இருக்கிறாங்க. வீட்டில் சில வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. பிலால் ரலியல்லாஹு தஆலா ஆயிஷா நாயகி வீட்டில் ஒரு கோப்பையை கிளம்பு, ஒரே ஒரு கோப்பை தான் இருக்கு. நம்ம வீட்டில் வரிசையாக கோப்பை ஷோகேஸில் இருக்கும். அங்கே ஒரு கோப்பை தான் இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ணி குடிக்கிறதா இருந்தாலும், தேயிலை குடிக்கிறதா, டீ குடிக்கிறதா இருந்தாலும், தேன் குடிக்கிறதா இருந்தாலும் அந்த கோப்பை தான், ஒன்று தான். கழுவுறன்னு சொல்லி போட்டு உடைச்சிட்டாங்க. ஆயிஷா நாயகி கடும் கோவம், ரசூலுல்லாஹ்வுடைய கோப்பையை உடைச்சிட்டாங்களே அப்படின்ட்டு. வரட்டும், இந்த பிலாலுக்கு ரசூல் ரொம்ப செல்லம் கொடுக்குறாங்க, ரொம்ப செல்லம் கொடுக்குறாங்க அப்படின்ற எண்ணத்தோட அவர்கள் எப்படியாவது இதை ரசூலிடத்தில் சொல்லிவிட வேண்டும் என்று இருக்கும்போது ரசூலுல்லாஹ் வந்துட்டாங்க. யார் ரசூலல்லாஹ்? என்ன ஆயிஷா, பிலாலுக்கு ரொம்ப செல்லம் கொடுக்குறீங்க நீங்கள், ஏன் என்ன ஆச்சு? என்ன ஆச்சா? பாருங்க, அவர் கவனக்குறைவாக இருக்கிறாரு. இருந்த ஒரே கோப்பையும் உடைச்சு போட்டார். நீங்கள் குடிக்கிற கோப்பையை உடைச்சு போட்டார் நாயகமே. ஆயிஷா, நீங்கள் சொன்னது சரி. ஒரு பொருள் கீழே விழுகிறது என்றாலோ நழுவுகிறது என்றாலோ அது கவனக்குறைவினால் தான் இருக்கும். அப்படி தானே? கவனமாக இருப்பா அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோமா? காலை கொண்டு தட்டிட்டோம், கவனமாக பார்த்து போப்பா அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? அப்போ ஏதாவது ஒரு மிஸ் ஏற்படுகிறது என்றால் அது கவனக்குறைவு தான். அந்த கவனக்குறைவு என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன். அவருடைய கவனம் வேறு பக்கம் திரும்பி விட்டது, அதை கழுவி கொண்டிருக்கும் போது. ஆயிஷா, இன்னொன்னையும் சொல்லுகிறேன், பிலாலுக்கு கவனம் ஒரு பக்கம் திரும்புகிறது என்றால் அது என் பக்கமே தவிர வேறு எங்கும் திரும்பாது. பிலால்
அவருடைய கவனம் வேறொரு பக்கம் திரும்புகிறது என்றால் அது என்னை நோக்கி மட்டும்தான் திரும்பும் என்றார்கள் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இத்தகைய ஒரு மரியாதையை தந்தது இந்த முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் இல்லையா? ஜட்ஜ் அவர்களே, இன்னொன்றை நான் சொல்லவா? ஃபத்ஹு மக்கா, மக்கா வெற்றி அடைந்த பொழுது அல்லாஹு அக்பர் என்ற அந்த முழக்கத்தோடு உள்ள போறோம். முஸ்லிம்கள் உள்ள போனாங்க. பெரிய நிகழ்வு அது நடந்து முடிஞ்சது. இனி பாங்கு சொல்ல வேண்டிய நேரம் வந்தது. ஐன பிலால், பிலால் எங்கெங்க நாங்கள் சொல்ல செல்லும். யார சொல்லலாம் என்ன இருக்கேன், பாங்கு சொல்லுங்க. பாங்கு சொன்ன பரவாயில்ல. எங்க பாங்கு சொன்ன வச்சாங்க தெரியுமா? காபாவுக்கு மேலே நின்று பாங்கு சொல்லுனாங்க. குறைஷிகள்லாம் இருக்கிறாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள்லாம் அப்படி வரிசை நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. கேவலமாக பார்க்கப்பட்டவர்கள், மிருகத்தை விட அசிங்கமாக மதிக்கப்பட்டவர்கள், கருப்பர்கள், ஹபஷிகள், அன்பின் பெருமக்களே, காபா எத்தகைய ஆலயம் அது! அந்த கருப்பு கட்டிடம், காபாவே கருப்பு தானே, கருப்பு என்றாலே அழகுதான் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு நிரூபித்து காட்டினார்கள். கருப்பு என்பது அசிங்கம், அது ஒதுக்கப்படக்கூடியது என்ற இமேஜை உடைத்தெறிந்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். காபாவுக்கு மேலால் அந்த கருப்பு மனிதனுடைய பாதம் இருக்கிறது. இன்னும் தெளிவாக சொன்னா, பிலால் ரலியல்லாஹு தன்னுடைய காலடிகளை காபாவை கொண்டு வந்தாங்க. குறைஷிகளால் பொறுக்க முடியல. ஏன்னா அவங்கெல்லாம் நித பேதத்தில் ஊறியவர்கள், மொழியில் தங்களை அர்ப்பணித்தவர்கள், மொழி சார்ந்து பேசுபவர்கள், இனம் சார்ந்து பேசுபவர்கள், நிறம் சார்ந்து பேசுபவர்கள். இந்த மூணையுமே ரசூல் உடைச்சாங்க. மொழி சார்ந்தும் நீங்கள் இருக்கக்கூடாது, நிறம் சார்ந்தும் இருக்கக்கூடாது, சாதி என்ற அமைப்புகள் சார்ந்தும் இருக்கக்கூடாது, நீங்கள் சார்ந்திருப்பது தீன் சார்ந்து இருக்க வேண்டும் என்றார்கள். இந்த மார்க்கம் தான் ஒன்றுபடுத்தும். எவ்வளவு விஷயங்களை ஒன்றுபடுத்தி இருக்கிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அந்த சகோதரி சொன்ன செய்தி நான் பின்னால வர்றேன். இப்ப இந்த காட்சியை பார்த்து பொறுக்க முடியாமல் பொங்கி போனார்கள் குறைஷிகள். அதில் ஒருத்தன் சொல்றான், பிலாலினுடைய காலடியில், நம் காலடிக்கு கீழே போட்டு மிதித்து கொண்டிருந்த பிலாலினுடைய காலடியில் நம்முடைய உயிர் நிகர்த்த காபா இருக்கிறதா? ஆனால் பொறுக்க முடியல. பக்கத்தில் உள்ளவன்ட சொல்றான், சத்தம் போட முடியாது, ஏன்னா முஸ்லிம்கள் வெற்றி அடைஞ்சிட்டாங்க, சத்தம் போட்டு பேச முடியாது. அவன் சொல்றான், இந்த கேவலமான காட்சியை காண்பதற்கு என்னுடைய தந்தை இல்லாமல் போனது நல்லதாக போய்விட்டார். அவர் இறந்துட்டார். என் அத்தா இறந்தது நல்லதா போயிடுச்சு. இந்த காட்சியை கண்டே அவர் நொந்து போயிருப்பார். எப்படிப்பட்ட இந்த பேதமைகள் அந்த மனித இதயங்களில் ஊட்டப்பட்டு இருந்தது. கருப்பர்கள் பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த எஜமான் இல்லையா அதையெல்லாம் உடைத்தது? இன்னொரு தகவலை நான் உங்களுக்கு சொல்லவா? மஸ்ஜித் குபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சனிக்கிழமை வருவாங்க. வந்தாங்க, தொழுதாங்க, லொஹருடைய தொழுகை எங்க தொழுதாங்க, சாப்பிடலாம் முடிச்சாங்க. கொஞ்சம் நேரத்தில் ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் வந்து கேட்குறாங்க, யாரும் சொல்லலாம், இன்னும் பாங்கு சொல்லலையா லுஹருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. என்ன ஜிப்ரைல பாங்கு சொல்லலையா? பாங்கு சொல்லி காம சொல்லி தொழிலாம் முடிச்சாச்சு, எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு? அப்படியா? நாங்கள் இன்னும் தொழலையே. ஏன் தொழலை? சையதுனா ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு இமாம். எங்க இமாமா இருக்கிறாங்க? 7 வானத்துக்கு மேலே மஸ்ஜிதுல் பைத்துல் மாமூர் என்ற ஒரு பள்ளி இருக்கு, எல்லாருக்கும் தெரியும் உலமாக்களுக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகும்போது அதை பார்த்தாங்க. அந்த பள்ளியினுடைய இமாமாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இருப்பாங்க. 7வது வானத்துக்கு மேலே அது இருக்கிறது. சித்ரத்துல் முந்தஹா பக்கத்தில் இருக்கு.
அங்கே நாங்கள் தொழுகைக்காக மலக்குகள் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். தொழ வேண்டியதானே, ஒப்து வந்தால் தொழ வேண்டியதானே? இல்லை, இங்கே மதீனா ஷரீஃபில் இருந்து பிலாலினுடைய சப்தம் அங்கே கேட்கும். இன்று கேட்கல, நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால் தான் நான் இங்கே வந்த நாயகமே அப்படிங்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், இன்று பிலாலை ஒரு வேலைக்காக நான் அனுப்பிவிட்டேன் என்று பிலால் சொல்லவில்லை, பாங்கு வேற ஒருத்தர் சொன்னார். பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய அந்த தொனியை, அந்த சப்தத்தை அல்லாஹ் 7 வானங்களையும் கடந்து அரிசிலே ஒலிக்க வைக்கிறான். அந்த பாக்கியம் இந்த கருப்பர்களுக்கு கிடைத்த ஒரு முகவரி இல்லையா? எனவே எத்தனை ஆண்டுகள் இந்த எஜமானை ரசூலுல்லாவை பார்க்க வேண்டும் என்று நான் துடித்து போனேன். அந்த வாய்ப்பு இப்போது எனக்கு கிடைத்ததும் என்னால் பொறுக்க முடியவில்லை, என்னை கட்டுப்படுத்த முடியவில்லை. எனக்கு கிட்ட நான் போய்விட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். எல்லாம் முன்னால் ஆட்களாக நிற்கிறாங்க, எல்லாம் தடையாக தெரிகிறது. எல்லாமே அடித்து உடைத்து கொண்டு நான் சென்றேன். இதுதான் நடந்தது. அடுத்து சொன்னதான் ஆச்சரியம். என்ன நீங்கள் பிடிக்கலைன்னா நான் ஓடி வந்து அங்கே போட்டிருக்கக்கூடிய அந்த சுவர்கள் இருக்குல்ல, அந்த திரை போட்டிருப்பாங்கல்ல, கம்பியில் வச்சிருக்கிறாங்களே, அதை உடைத்து கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரவுதா ஷரீஃபினுடைய காலடியிலே நான் உருண்டு பிறண்டு இருப்பேன். அதுவே என்னுடைய நாட்டமும் தேட்டமுமாக இருந்தது என்று அந்த இளைஞன் சொன்னான். அன்பின் பெருமக்களே, எத்தகைய மாற்றத்தை, புரட்சியை இந்த மண்ணிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் எண்ணி பாருங்கள். அந்த சகோதரி பேசும்போது ஒரு முதலாளியும் தொழிலாளியும் டிரைவரும் போனாங்க, சாப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த அது ஒரு உதாரணம். அதை இப்படி சொல்வது உண்டு. நாங்கள் பள்ளிக்குள்ளே போகும்போது, ஹோட்டலில் சாப்பிடும்போது அவர் வந்து ஏசி ரூமில் உட்காந்து சாப்பிட்டாரு, இவர் வெளியிலேருந்து சாப்பிட்டாரு, அவர் பே பண்ணுவார். மஸ்ஜிதிலே போன பிறகு பேதகம் பார்க்க முடியுமா? என்ன முடியாது. மஸ்ஜிதுக்குள்ளே போகும்போது இந்த டிரைவர் ஒதுவோடு இருந்தார். முதலாளி ஒது செய்ய போயிட்டார். ஜமாத்து நடக்கிறது. முதல் சஃபிலே யார் நிற்கிறா? டிரைவர். 2வது சஃபிலே டிரைவருக்கு நேராக முதலாளி வந்து நிற்கிறார். இமாம் சுஜூதுக்கு போகிறார். 2வது சஃபிலே நிற்கக்கூடிய முதலாளியினுடைய தலை எங்கே இருக்கும்? முதல் சஃபிலே இருக்கக்கூடிய தன்னுடைய பணியால் தன்னுடைய டிரைவருடைய காலடியில் இருக்கும். எப்படிப்பட்ட சமன்பாட்டை, சமத்துவத்தை இந்த மனித சமுதாயத்திலே ஏற்படுத்தி யாரும் எவரும் யாரை விடவும் உயர்ந்தவராக இருக்க முடியாது என்பதை அறிவித்தவர்கள். அறிவிப்பு மட்டும் செய்யல, செஞ்சு காட்டினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பார்க்கிறோமா இல்லையா? ஆனால் நம் வாழ்வியலில் நாம் அப்படி நடக்கிறோமா என்றால் அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. ஆனால் நடக்கணும், அதெல்லாம் செய்யணும். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நெறியை இந்த சமூகத்திற்கு வழங்கியதின் காரணத்தினால்தான் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடிக்கிட்டே இருக்கிறேன். அவங்களுடைய ரவுலாக்கு போகணும் அப்படின்னு துடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அந்த கிடைத்த வாய்ப்பை நான் பயன்படுத்துவதற்காக நான் விரைந்து வந்த பொழுதுதான் என்னை பிடித்து இங்கே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார்கள் என்று சொன்ன வரலாறு ஏதோ இந்த காலத்தில் நடந்ததில்லை, சமீப காலத்திலே நடந்தது. சில வருடங்களுக்கு முன்பாக நடந்தது. 10 வருடங்கள் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். என்ன ஆச்சரியமான ஒரு விஷயம் இல்லையா? இதெல்லாம் எவ்வளவு பெரிய உயர்வை இந்த சமூகத்திற்கு தந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டாடுவது என்பது இந்த முஸ்லிம்கள் மீது தார்மீக கடமையா இல்லையா? கொண்டாடுவதையே என்னவோ சொல்லிக்கிட்டு இருக்கிறான். மீலாது விழா கொண்டாடுவீங்களா? அப்படியா இப்படியா? ரசூலுல்லாஹ் காலத்தில் கொண்டாடுனாங்களா? உனக்கு ஏதாவது தெரியுதா? மார்க்கம் தெரிகிறதா? என்ன பேசுகிறாய் நீ? யாரை பேசுகிறாய்? ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹூ, அல்லாஹ் சொல்றான். ஃபல்யஃப்ரஹூக்கு அர்த்தம் தெரியுமா? அவர்களை கொண்டாடுங்கள் என்கிறான். நீங்கள் குர்ஆன் தர்ஜமா எடுத்து பாருங்களேன். தர்ஜமா வந்துருச்சுன்னு தானே சொல்கிறீங்க.
ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு, அதை கொண்டு நீங்கள் கொண்டாடுங்கள் என்கிறான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. அவர்களுடைய நிஅமத்துக்களை எடுத்து பேசுங்கள் என்கிறான். வம்மா பிநிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ். நமக்கு கிடைச்ச நிஅமத்துக்களில் எல்லாம் உயர்ந்த நிஅமத் எது? ரசூலுல்லாஹ் தானே. அதுல யாருக்கு மாற்று கருத்து இருக்க முடியாது. இருந்தாலும் முஸ்லீமே இல்லை. அந்த நிஅமத்தை எடுத்து பேசுங்கள் என்கிறான் அல்லாஹ். சில பேர் பேசுறாங்க, சில பேர் பாடுறாங்க. உனக்கு என்ன பிரச்சனை? இந்த ரபியுல் அவ்வல் மாதம் வந்தாலே சிலருக்கு அலர்ஜி வந்துடும். ரபியுல் ஆஹிர் வந்தால் ரொம்ப பெரிய அலர்ஜி வரும். ஏன்னா ஓது நாயத்தினுடைய மாதம் வந்துடுது. இந்த ரெண்டும் தொடர்ந்து வந்து பிசாசா ஆயிடுறானு. தெருக்களிலே கத்த ஆரம்பிக்கிறார்கள், நோட்டீஸுகளை ஒட்ட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க நேரத்தோடு இதெல்லாம் ப்ரெஸ்ஸில் பிரிண்ட் பண்ணியே வச்சுருப்பாங்க, புதுசு இல்லை, வச்சுக்கிறது, வரும்போது அப்படி ஒட்டிடுறது. இது ஆதத்தான் நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் அதையெல்லாம் உடைத்து மீறி இந்த உலகெங்கிலும் இன்றைக்கு மீலாது ஷரீஃப் 1500 என்பது என்ன பிரகாசம் அது சகோதரர்களே. சில ஊர்களிலே போனால் மகிழ்ச்சி தாங்க முடியவில்லை, ஊரே கோலாகலமாக இருக்கிறது. உன் பிள்ளையினுடைய கல்யாணம் என்றால் விளக்குகளால் தெருக்களை நீ அங்கீகரிப்பாய். ஒரு காலகட்டத்தில் உன் பிள்ளை உன்னை திட்டவும் செய்வான், உன்னை விட்டுட்டு ஓடவும் செய்வான். அப்படி இருக்கலாம். எல்லா காலகட்டத்திலும் உனக்காகவே ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த நாளைக்கு நீ விளக்கு போடுவதை பிதாத் என்பாயா? யாரை பார்த்து, எதை பார்த்து நீ பிதாத் என்கிறாய்? இந்த குழந்தைகளை எல்லாம், குழந்தைகளுக்கு பொதுவாக லைட்ஸ் அதெல்லாம் கண்ட சந்தோஷம் வருமா இல்லையா? நீங்கள் சைக்காலஜிக்கலாக உளவியல் ரீதியாக நீங்கள் பாருங்கள். குழந்தைகளுக்கு ஸ்வீட் என்றால் சந்தோஷம், பலூன் என்றால் சந்தோஷம், லைட்ஸ் என்றால் சந்தோஷம், நல்ல ஆடைகள், புது ஆடைன்னு சொன்னால் சந்தோஷம். அந்த சந்தோஷம் எப்போது கிடைக்கிறது? உளவியல் ரீதியான ஒரு தாக்குதல் இது. ரசூலுல்லாஹ் பிறந்த நாளில் இதெல்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு அந்த எண்ணத்தையும் ஒரு ஏக்கத்தையும் அந்த குழந்தைகளுடைய இதயங்களில் இந்த நிகழ்வுகள் உருவாக்குகிறதா இல்லையா? சைக்காலஜிக்கலாக நம்முடைய பெருமக்கள் செய்த அற்புதமான வேலை இது. அந்த மஹப்பத்தை நம்முடைய பிள்ளைகளினுடைய இதயத்தில் ஆழமாக பதிப்பதற்கு. சஹாபிகள் அப்படித்தானே இருந்தாங்க. சஹாபிகள் அப்படித்தான் இருந்தாங்க. தபூக் யுத்தத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபூக் மதீனா ஷரீஃபிலிருந்து ரொம்ப தூரம், மதீனா ஷரீஃபுக்கு வந்ததுக்கு பிறகு ரொம்ப தூரமாக போன பயணம்னு சொன்னால் தபூக்கு தான். தபூக்குக்கு போயிட்டு வர்றாங்க. இந்த மதீனாவில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் இருக்கிறாங்களே, அவங்களுக்கு தங்களுடைய பிள்ளைகளினுடைய சேட்டை தாங்க முடியல. ஏன் தெரியுமா? அந்த பிள்ளைகள்லாம் ஆம்பளை பிள்ளைகள், பொம்பளை பிள்ளைகள் எல்லாரும் காலையில் முழிச்சதும் முழிக்காதும் உடனே முதல் கேள்வி ஐன ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாவை எங்கே? பிள்ளைகளை எப்படி வார்த்திருக்கிறாங்க பாருங்க. தாங்க முடியல. சரிப்பா ரசூலுல்லாஹ் இன்னைக்கு வந்துடுவாங்க. முடியாது, எனக்கு சாப்பாடு வேணாம், எனக்கு பால் வேணாம், எனக்கு பண்டம் வேணாம், ஸ்வீட் வேணாம், ரசூலுல்லாஹ் பார்க்கணும். பிள்ளைகள் அடம் பிடித்தார்கள். வரலாறுகளில் இருக்கிறதா இல்லையா? அந்த பிள்ளைகளை அந்த தாய்மார்கள் தான் உருவாக்குனாங்க. அவங்களால இப்ப தாக்கு பிடிக்க முடியல. அவங்களே ரசூலை தேடுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு நாள் கூட பார்க்க முடியாமல் அந்த பிள்ளைகள் துடித்த துடிப்பு இருக்கிறதே தாய்மார்களால் தாங்க முடியாமல் போனது. நாளை மறுநாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்கன்னே அந்த பிள்ளைகள்லாம் ஆசுவாசப்படுத்தி, நாளைக்கு வர்றாங்கப்பா, நாளைக்கு மறுநாள் வர்றாங்க, நாளைக்கு வர்றாங்க, இன்னைக்கு வர்றாங்க, வாங்க எல்லாரும் சொல்லி மதீனாவினுடைய எல்லையிலே போய் நிற்கிறார்கள். மதீனாவினுடைய எல்லையிலே நிற்கும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. எப்போ வர்றாங்கனாலும் மதீனா ஷரீஃபுக்குள்ள நுழையிறதுக்கு முன்னால ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு வருவாங்க. அவங்க வீடுகளுக்கு இனிப்புகளோட போங்கங்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிள்ளைகளுக்கு கொடுங்கங்கிறாங்க. என்ன ஆச்சரியம்! குழந்தைகளுக்கு நீங்கள் வீடுகள்லாம் போகும்போது பிள்ளைகளுக்கு இனிப்பு வாங்கிட்டு, சுன்னத்தது என்ன பண்பாட்டை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்று தந்திருக்கிறாங்க பாருங்க. அந்த பிள்ளைகளினுடைய பாசம் நம்ம மேலே இருக்கணும், நம்ம கட்டுப்பாட்டில் பிள்ளைகள் இருக்கணும் என்பதற்காக அவர்கள் சொன்ன வார்த்தைகளை பாருங்கள். இன்னொரு செய்தியை கூட நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் ஸ்வீட் வாங்கிட்டு போங்க, இனிப்பு வாங்கிட்டு போங்க, உங்களுக்கு பிடிச்ச பண்டத்தை வாங்கிட்டு போங்க. போகும் பொழுது உங்கள் பிள்ளைக்கு மட்டும் வாங்காமல் பக்கத்து வீட்டு பிள்ளைக்கு சேர்த்து வாங்குங்கிறாங்க. நீங்கள் இது உளவியல் சைக்காலஜிக்கலாக உள்ள விஷயம். இப்போ நல்ல பண்டத்தை அந்த பையன் தின்னுக்கிட்டு இருக்கிறான்னு வைங்க,
பக்கத்து வீட்டு பையன் பார்த்துட்டு இருந்தால் அவனுக்கு ஏக்கம் இருக்குமா இல்லையா? அந்த ஏக்கத்தை கூட கண்மணி நாயகத்தால் பொறுக்க முடியவில்லை. என் பிள்ளைகள், என் உம்மத்தினுடைய பிள்ளைகள் ஏங்கிடக்கூடாதுங்கிறதுலையும் கவனமாக இருந்தாங்க. அந்த மாதிரி ஏக்கங்கள்லாம் பின்னால் பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும். இன்றைக்கி சைக்காரிஸ்ட்டை நீங்கள் பேசி பாருங்கள், இதனுடைய விளைவுகள் என்னங்கிறதெல்லாம். அதையெல்லாம் மிக எளிதாக கற்றுத்தந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பக்கத்து வீட்டு பிள்ளைகளுக்கும் சேர்த்து வாங்குங்கள், அப்போ அன்பு பெருகும். அன்பு பெருகும் என்பது மாத்திரமல்ல, அவர்களுக்குள்ளால் கொடுக்கல் வாங்கலும் அழகான முறையில் ஏற்பட்டுரும். அது நல்ல உறவாக இருக்கும். ஒரு வேலை அடுத்து சொல்கிறாங்க, பக்கத்து வீட்டு பிள்ளைகளுக்கு வாங்கக்கூடிய அளவுக்கு உண்டான வசதி இல்லை. ஒரு கூலி தொழிலாளி, அன்றைக்கி ஒரு 50 ரூபா கிடச்சிது. என் பிள்ளை இந்த பண்டத்தை, இந்த ஸ்வீட்டை ரொம்ப நாளாக வாங்கி கேட்டுகிட்டே இருக்கான், அதுக்கு விலையும் 50 ரூபா, அது ஒன்றே ஒன்று, கூட காசு இருந்தால் பக்கத்து வீட்டு வாங்கிட்டு போகலாம். இப்போ என்ன செய்கிறது அப்படின்னா அதுக்கு வழி சொல்லி தர்றாங்க. வாங்குங்க, வீட்டுக்குள்ளே போங்க, கதவை அடைத்து கொண்டு தாழ்பால் இட்டு கொண்டு உங்கள் பிள்ளைக்கு கொடுங்கங்கிறாங்க. நீங்கள் கொஞ்சம் இதை நிதானமாக உட்காந்து ராத்திரியில் ஔராதுகள்லாம் ஓதுனதுக்கு பிறகு இந்த மாதிரி செய்திகளை நீங்கள் சிந்திங்க, அல்லது உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க, படித்து கொடுங்க. அந்த வீடு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அந்த பிள்ளைகளுடைய வளர்ச்சி, கண்மணி நாயகத்தினுடைய தேட்டம் எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் அவதானிப்பீர்கள். அப்படி ஒரு தேட்டத்தை கொடுக்க வேண்டும் சகோதரர்களே. அத்தகைய தேட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய மீளாது விழாக்கள் அல்லாஹ்விடத்திலே மிக பாக்கியமானது. இந்த மஜ்லிஸை அல்லாஹ் அப்படி ஆக்கி வைப்பானாக. அருமையான பெருமக்களே, இப்படி இந்த வழியிலே சொல்லிக்கிட்ட வந்த, நான் சப்ஜெக்டுக்குள்ளே போகலைனோ, நீங்கள் தந்த சப்ஜெக்டை நான் தொடரல. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், குத்துச்சண்டை, பாக்ஸிங் அல்லது பாக்ஸர் என்று சொன்னால் யார் உங்களுக்கு நினைவுக்கு வருவா? முகமது அலி. அவர் இறந்து போயிட்டார். அவருக்கு பின்னால் எத்தனையோ பாக்ஸர்ஸ் எல்லாம் இன்றைக்கி இருக்கிறாங்க, பெரிய பெரிய பாக்ஸர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, குத்துச்சண்டை வீரர்கள் இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு வரலாற்றில் நிலைத்து நிற்பவர் யாரு தான்? முகமது அலி தானே நிலைச்சு நிற்கிறார் இல்லையா? எவ்வளோ காலம் போனாலும் கூட இன்னைக்கு குத்துச்சண்டைனால அவர் தான் ஞாபகத்துக்கு வர்றார். அவருடைய காலத்தில் வாழாத சின்ன குழந்தைகள் போய் சொன்னாலும் அந்த முகமது அலியை தான் சொல்லும். அல்லாஹ் அப்படி ஒரு பெயரை அவருக்கு நிலைநிறுத்தி விட்டார். அவர் யார் ஆக்சுவலா? கிறிஸ்டியன் இல்லையா? கிரேசியஸ் கிளே, அந்த குடும்பத்திலிருந்து வந்தவர். நான் ஏன் இஸ்லாத்துக்கு வந்தேன் என்பதை அவர் சொல்லுகிறார். ஈஜிப்டுக்கு போயிருந்த போது, நான் ஒரு எகிப்துக்கு நான் போயிருந்த பொழுது ஒரு வெள்ளிக்கிழமை தொழுகைக்காக அழைப்பு விடுக்கப்படுகிறது. மக்கள் பள்ளியை நோக்கி செல்கிறார்கள், நடந்து செல்கிறார்கள், காரிலே வருகிறார்கள், பைக்கில் வர்றாங்க, சைக்கிளில் வர்றாங்க, எல்லாம் வர்றாங்க, வந்து உள்ளே போய்கிட்டே இருக்கிறாங்க. நானும் போய் பார்க்கலாமே அப்படின்னு பார்க்குறேன். யார் முதல்ல வர்றாங்களோ முதல்ல இருக்கிறாங்க, பிந்தி வந்தவங்க பிந்தி இருக்கிறாங்க. காரில் வந்தவன் முன்னால், அவனுக்கு சேரு அது அப்படிலாம் எதுவும் இல்லை. நடக்க முடியல, நிற்க முடியலன்னா சேரில் உட்காருவாங்க. முதல் சஃபில் வந்து இருக்கிறான், ஒரு ஏழை இருப்பான் அல்லது ஆக பரதேசியாக இருப்பான், கையேந்தக்கூடியவனாக இருப்பான், முதல் சஃபிலே இருப்பான். இருக்கிறானா இல்லையா? எந்த வேற்றுமையும் இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த காட்சி என்னை ஆச்சரியப்படுத்தியது. எனக்கு இஸ்லாம் சத்தியம் என்பது அன்று புரிந்தது என்கிறார். யார்? முகமது அலி. முகமது அலி ஒரு கருப்பர். இந்த தீண்டாமை என்பது இஸ்லாமியத்தில் இல்லை, ஜாதி பேதம் இல்லை என்பதை புரிந்து கொண்டதினுடைய விளைவுதான் முகமது அலியாக அவர் மாறினார். அவ்வளவு பெரிய சிறப்பை கண்மணி நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்திற்கு வழங்கி இருக்கிறார்கள் என்றால் எவ்வளவு பெரிய ஆச்சரியமானது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் என்னுடைய உரையையும் நான் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய செய்தியோடு நான் நிறைவுபடுத்துவேன். இப்போதுதான் நான் எனக்காக தரப்பட்ட அந்த தலைப்புக்குள் நான் நுழைகிறேன். ஆனாலும் நேரத்தை அதிகமாக நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன். இன்ஷா அல்லாஹ் என்னுடைய நேரத்துக்குள் நான் நிறைவுபடுத்துவேன். அருமையான பெருமக்களே, முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முக்காலத்திலும் வாழக்கூடியவர்கள். இதான் தலைப்பு. இப்போது வாழ்கிறார்களா? அதான் அப்படி போட்டிருக்கிறாங்க, மறைவுக்கு பின் மாண்பு நபி.
எப்போதும் வாழுகிறார்கள், எப்போதும் வாழும் நபி. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுவனலோகத்திலே இருக்கிறாங்க, வரலாறு தெரியும். சுவனலோகத்திலே இருக்கிறார்கள். அப்படி சுவனலோகத்திலே இருக்கும் பொழுது அவர்களுடைய விலாப்புறத்தில் இருந்து ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்படுறாங்க. ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் ஒரு அழகிய நங்கையாக, வரலாற்றிலே ஒரு செய்தி நான் படித்தேன், படைக்கப்பட்ட பெண்களிலேயே மிக அழகான பெண் என்றால் நம்பர் 1 என்றால் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம், நம்ம அம்மா தான். அவங்க தான் ரொம்ப அழகாம். அதற்கு பிறகு மிகுந்த அழகுடைய பெண்மணி என்று சொன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய துணைவியார் சாரா அம்மையார் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லுவாங்க. இப்போ ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கல்யாணம் முடிக்கணும்னு விரும்புகிறாங்க. யாரு? ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அப்போ மலக்குகள் சொன்னாங்க, ஆதமே நீங்கள் அவங்களை கல்யாணம் முடிச்சுக்கிடலாம், ஆனால் மகர் கொடுங்க. மகர் கொடுக்கணுமா? மகர் என்ன கொடுக்க அப்படின்ட்டு ஒரே மூச்சில் 1000 தடவை நீங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லணும். வரலாறுகளில் பதிவாகி இருக்கிறது. ஒரே மூச்சில். அப்போ அல்லாஹ் அவங்களுக்கு மூச்சை அதுக்கு தகுந்தவர் கொடுப்பான்னு வைங்களேன். 1000 முறை நீங்கள் ஸலவாத்து சொல்ல வேண்டும். அவர்கள் யார் என்றால் உங்களுடைய பிள்ளைகளில் இறுதியாக வரக்கூடிய இறைத்தூதர் நபி அவர்கள். ஸலவாத் சொன்னாங்க, கல்யாணம் முடித்தாங்க. கல்யாணம் முடித்ததுனால இன்றைக்கி நம்மளாம் வந்திருக்கிறோம். ஏன்னா அவங்க மேலே ஸலவாத் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அருமையான பெருமக்களே, ஒரு கட்டத்தில் நான் சொல்ல வந்த செய்தி இது அல்ல. எல்லா காலத்திலும் வாழுகிறார்கள் என்று சொன்னேன் இல்லையா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கட்டத்தில், யா ரப்பி, உன்னுடைய அரிசிலே எழுதி வைத்திருக்கிறாய் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். சுவன வாசலிலே எழுதி வைத்திருக்கிறாய் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். சுவனத்தினுடைய ஒவ்வொரு கட்டில்களிலும் ஒவ்வொரு கட்டிடத்தினுடைய பகுதிகளிலும் முஹம்மது என்று எழுதி வைத்திருக்கிறார். எங்கு பார்த்தாலும் முஹம்மதாக இருக்கிறார். ஹூருலின் பெண்களினுடைய நெஞ்சு எலும்புகளில் அவர்களுடைய முஹம்மது என்ற பெயர் பதியப்பட்டிருக்கிறது. மலர்களிலே முஹம்மது என்பது பதியப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு எங்க முஹம்மது எல்லாம் உலகம் முழுவதும் ஒழிச்சிட்டு இருக்கா இல்லையா? ஐ லவ் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு அதுவே ஒரு பெரிய புரட்சியா இருக்கு. அல்லாஹ் எப்படி கொண்டு வந்து வச்சிருக்கிறான் பாருங்க. இன்னைக்கு யாரெல்லாம் கருவறுக்க வேண்டும் என்று கருதி கொண்டிருந்தார்களோ அவர்களுடைய மூக்கெல்லாம் அறுக்கப்படுகிறது. சத்திய இஸ்லாமியத்தை நோக்கி இந்த முஹம்மது என்ற பிரகாசம் மக்களை ஈர்த்து கொண்டிருக்கிறது. இந்திய திருநாட்டில் அது நடந்து கொண்டிருக்கிறது சகோதரர்களே. அதற்கு சப்போர்ட்டாக ஐ லவ் முஹம்மது என்று சொன்னால் உனக்கு என்ன வந்து விட்டது என்று குரல் கொடுக்கக்கூடியவர்கள் யார் தெரியுமா? நம்முடைய ஹிந்து சகோதரர்கள் சகோதரிகள். அவர்கள் சொன்னால் உனக்கு என்னப்பா, நீ எதையாவது சொல்லிப்போ. அவர்கள் நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறேன் என்று சொன்னால் உனக்கு என்ன பிரச்சனை என்று கேள்விகளை வடநாடுகளிலே இன்று எழுப்பப்பட்டிருக்கிறது. இந்த ஊரில் இந்த மண்ணில் தமிழ்நாட்டில் இருப்பன ஆச்சரியம் இல்லை. வட இந்தியாவில் இந்த வார்த்தைகள் எல்லாம் ஓங்கி ஒலிக்கிறது. நம்முடைய அருமை இந்து சகோதரர்கள் துணை நிற்கிறார்கள். அவர்களும் இன்னைக்கு ஐ லவ் முஹம்மது என்று சொல்லும் நிலைக்கு வந்திருக்கிறது என்றால் ஒரு பெரிய மாற்றம் நிகழப்போகிறது இன்ஷா அல்லாஹ் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கணும்னு ஆசை யாருக்கு வந்துருச்சு? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு வந்துருச்சு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வந்து அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, யா ரப்பி, என் புள்ள முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே ஸலவாத் சொல்கிறது, நீ எங்கே பார்த்தாலும் அந்த பேர் தான் எழுதி வச்சிருக்குது, எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, ஒரு முறை நான் அவங்கள பார்க்கணுமே அப்படின்னு கேட்குறாங்க. அல்லாஹ் நமக்கும் அந்த காட்சியை தருவானாக. நான் பார்க்கணும் ரப்பே என்று கேட்ட பொழுது இந்த ஆள்காட்டி விரல் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஆள்காட்டி விரலுடைய அந்த நகத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒளி பிரகாசித்தது. சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் என்று முழங்கிக் கொண்டே பிரகாசித்தது நூரே முஹம்மதியா. அதனால் தான் இந்த விரலுக்கு என்ன பேர் தெரியுமா? ஆலிம்கள் இருக்கிறாங்க, உலமாக்கள், முஸப்பஹா, தஸ்பீஹ் செய்யக்கூடிய விரல் என்று இதற்கு பெயர். அரபியில் இதற்கு முஸப்பஹான்னு பேர் வாங்க. ஏன் வந்ததுன்னா அங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஸ்பீஹ் செஞ்சாங்க.
இன்னொரு கட்டத்தில் அவர்களை பூரணமாக பார்க்க வேண்டும் என்று கேட்ட பொழுது 2 நகங்களிலும் நீங்கள் பாருங்கள் என்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்சி தர்றாங்க. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்சி தருகிறார்கள். அப்படியே ஒளிருகிறது. அந்த அழகை பார்க்குறாங்க. சொக்கி போனாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஸலவாத்தை சொன்னார்கள். சொல்லிவிட்டு தன்னுடைய 2 உதடுகளிலும் முத்தி தங்களுடைய கண்களிலே தடவி கொண்டார்கள். இன்னைக்கு நாம பாங்கல் அப்படி செய்கிறோமா இல்லையா? இது முதல்ல செஞ்சது யாரு? ஆதம் அலைஹிஸ்ஸலாம். நம்ம பாவா, நம்ம அத்தா, அவர் செஞ்சாங்க. அவங்க செய்ததை தான் இன்று நாம் செய்கிறோம். இதை யாரு சொல்றா அப்படின்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாங்க. யா ரசூலல்லாஹ், இப்படி நடந்தது நாயகமே என்று சொன்ன பொழுது அதை கேட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க தன்னுடைய தோழர்களிடத்தில், ஜிப்ரீல் இப்படி சொல்லிட்டு போறாங்க அந்த ஆதி காலத்தில் நடந்த நிகழ்ச்சியை சொல்லிட்டு, யார் இப்படி பாங்கிலே அதானிலே என்னுடைய பெயரை கேட்கும் பொழுது இப்படி முத்தி கண்களிலே தடவிக் கொள்கிறார்களோ லம் யஉம் அபதா, அவர் பார்வையற்றவராக ஒரு நாளும் மாற மாட்டார். அவருடைய பார்வை போகாதுன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பார்வை போகாது, அவர் குருடனாக மாற மாட்டார் என்கிறார்கள் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். என்ன ஒரு ஆச்சரியம் இது! அந்த காலத்திலும் வாழ்ந்தார்கள். தொடர்ந்து நம்ம சொல்லிட்டே வரலாம். ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு நபியினுடைய காலத்திலும் அவர்கள் வாழ்ந்த நிகழ்வுகளை குறிப்பிட முடியும். இனி அது கடந்த காலம். அதற்கு பிறகு நிகழ்காலம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து வாழ்ந்த காலத்திலே சஹாபிகள் பார்க்குறாங்க, ஈமான் கொள்றாங்க. அவங்களுடைய முகத்தை பார்க்கறதிலேயே இன்பத்தை லயிக்கிறார்கள். இப்படியெல்லாம் அது நிறைய செய்திகள் அது இருக்கு. நான் என்னுடைய உரையின் நிறைவு பகுதிக்கு வந்தாக வேண்டும். பிந்திய காலத்திலே இன்று வரையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா இடத்துலையும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இது யார் சொல்றா? அல்லாஹ் சொல்றான். வஅலமு அன்ன ஃபீக்கும் ரசூலல்லாஹ், விளங்கிக்கங்க. அல்லாஹ் சொன்ன குர்ஆன் சொல்கிறது, அல்லாஹ்வின் திருத்தூதர் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி இருக்கிறாங்க. நமக்கு தெரியல சகோதரர்களே. நமக்கு தெரியற மாதிரி இந்த டியூனை கரெக்ட் பண்ணணும். நான் செங்குன்றத்துலேயும் இது சம்பந்தமாக செய்தியை பேசினேன். இப்போ இந்த இடத்துல வானொலியினுடைய சப்தம் இருக்கா? இருக்கு. நீங்கள் ஒரு ரேடியோவை கொண்டு வாங்க, டியூனை போடுங்க, திருக்குங்க, அது பாடும், சத்தம் வரும், செய்தி இருந்தால் பேசும் இல்லை? அப்போ இந்த இடத்துல சப்தம் இருக்க போய் தானே, அந்த சப்தம் அலை இருக்கிறது, வேவ்ஸ் இருக்குது. அதே போன்று ஒரு டிவியை கொண்டு வச்சு கனெக்ஷனை கொடுத்து நீங்கள் ஆண்டனா அதெல்லாம் வச்சா இதில் படம் வருமா வராதா? படம் வரும், தெரியும், எல்லாமே தெரியும். அப்போ இந்த இடத்துல இருக்கு. ஆனால் அதுக்கான கனெக்ஷனை சரியாக நீங்கள் ஏற்படுத்தணும். அந்த கனெக்ஷன் என்பது ஆழ்ந்த மஹப்பத்துர் ரசூல், இஷ்குர் ரசூல். இஷ்குர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னா இஷ்கில் போய்டும். அப்படி நீங்கள் வந்தீங்கன்னா, நாம் வந்தோம் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்திலும் இருப்பதை நம்மால் காண முடியும். வஅலமு அன்ன ஃபீக்கும் ரசூல் அல்லாஹ் என்கிறான். அல்லாஹ்வின் திருத்தூதர் அவர்கள் இங்கே இருந்து கொண்டு இருக்கிறார்கள் என்று குறிப்பிடுகிறான். எனவே அதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்திற்கு பிறகு சையதுனா பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சிரியாவுக்கு போயிட்டாங்க. அவங்களால இருக்க முடியல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுலாவை கபர் ஷரீஃபை பார்த்தானா ஒரே அழுகு தான் வருது. பார்க்குறவங்களாம் அப்படி துடிக்கிறாங்க, முடியல. எங்கே போயிட்டாங்க? டமஸ்கஸ்க்கு போயிட்டாங்க, சிரியாவுக்கு போயிட்டாங்க. சிரியாவில் இருக்கிறாங்க. கொஞ்ச நாள் போனது, அவங்களுடைய கனவுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. மல் ஜஃப்வத் யா பிலால், என்ன பிலால் நம்மளை விட்டுட்டு எப்படி போயிட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். துடிச்சு போனாங்க. உடனே புறப்பட்டு வந்தாங்க. நீங்கள் ஹதீதுகளில் பார்க்கலாம், வந்த அவர்கள் கண்மணி நாயகத்தினுடைய கபர் ஷரீஃப் ரவுலாவில் தன்னுடைய கன்னத்தை வச்சு அப்படியே தடவுறாங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க. அந்த சமயத்தில் கொஞ்சம் பிள்ளைகளாக உசுப்பாக வளர்ந்துவிட்ட ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா நம்ம வந்து தான், பிலால் நீங்கள் பாங்கு சொல்லுங்களேன் அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு யோசனை, ரொம்ப நாளாச்சு பாங்கு சொல்லி
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிறகு பாங்கு சொல்கிறதுக்கு பயப்படுறாங்க. இல்லை, நீங்கள் பாங்கு சொல்லி ஆகணும் அப்படின்னாங்க. அந்த பிள்ளைகளுடைய அன்பு, தூக்கி வளர்த்தவங்க இல்லையா, தூக்கிட்டு போவாங்க 2 பிள்ளைகளையும். நீங்கள் பிலால் பாங்கு சொல்லி ஆகணும் அப்படின்னாங்க. ஏறினாங்க. அந்த காலத்தில் எல்லாம் இப்போ மைக் கிடையாது தானே. பிலால் ரலியல்லாஹு தன்னுடைய துணி அப்படி உச்ச துணியாக இருக்கும், உயரத்தில் நின்று தான் பாங்கு சொல்லுவாங்க. நம்ம ஊர்கள்லாம் அப்படி தான் இருந்தது. பாங்கு சொல்கிறதுக்குன்னு ஒரு மேடை இருக்கும், மினார் இருக்குது தானே, இந்த மினார் பெருசாக இருக்கும், அதுக்குள்ளே ஏறி மேலே அப்போ தான் சத்தம் எல்லா இடத்துக்கும் விளங்கும். அந்த காலத்தில் அப்படி தான் இருந்தது. இப்போ மைக்கு வந்துடுச்சு. அவங்க அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று பாங்கை துவக்கிய போது மதீனா அலறியது. அந்த வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள், எப்படி தெரியுமா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து விட்டார்களோ என்ற ஒரு ஃபீலிங், உணர்வு வந்தது. மதீனாவுக்கு வந்துட்டாங்க என்று எல்லாரும், வீட்டில் உள்ளவங்களாம் வெளியில் வந்துட்டாங்க. வரலாற்று குறிப்பாளர்கள் ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள், வீட்டுக்குள்ளே இருந்த வயதுக்கு வந்த பிள்ளைகள்லாம் கூட வெளியில் வந்து நின்றாங்க. பொறுக்க முடியாமல் போனது. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று 2 முறை சொல்லியதற்கு பிறகு அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று சொன்ன மாத்திரத்தில் மதீனா அலறி துடித்தது. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகிய போது என்ன நிலை மதீனா ஷரீஃபில் ஏற்பட்டதோ அந்த நிலை அப்போது ஏற்பட்டது. எந்த தூரத்திற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த பெருமக்கள் நேசித்திருக்கிறார்கள். ஆக பிலால் மதீனாவுக்கு வரல அப்படிங்கிறத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்குறாங்கன்னா, வந்து சொல்கிறாங்கன்னா, அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறாங்களா இல்லையா? இது ஒன்று அல்ல, எல்லா நாடுகளிலும் இருக்கக்கூடிய, எல்லா ஊர்களிலும் இருக்கக்கூடிய ஆஷிக்கீன்களுடைய கனவுகளில் வந்து சில தகவல்களை சொல்கிறாங்க. ஒரு முஹத்தித் இருந்தாங்க, அபு இஸ்ஹாக் ஷீராஸி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவங்கெல்லாம் அடிக்கடி கனவுல காண்றவங்க. நமக்கு ஒரு பக்கத்தில் பொறாமையாகவும் இருக்குது, காணக்கூடிய வாய்ப்பு கிடைக்கணுமே என்ற ஒரு ஏக்கம். இது நல்ல பொறாமை தான். அடிக்கடி காணுவார்கள். ஒரு கட்டத்தில் அவங்க சொல்கிறாங்க, யார சொல்லலாம், அப்படி வரும்பொழுது அன்னைக்கு அபூபக்கர் சித்திக் நாயகம் இருக்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. அபு இஸ்ஹாக் ஷீராஸி ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்கள் எத்தனையோ ஹதீதுகளை சொல்லியிருக்கிறீங்க. இமாம் புகாரி அறிவிக்கிறாங்க, முஸ்லீம் அறிவிக்கிறாங்க, பைஹகி, தபரானி, நசாயி, எத்தனையோ கிரந்தங்கள் அதில் வந்துக்கிட்டு இருக்குது. அதெல்லாம் நாங்கள் படிக்கிற நாயகமே. ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள், ரிக்வஸ்ட், என்னன்னு கேட்குறாங்க ரசூலுல்லாஹ். ஒரு ஹதீதை எனக்கு நீங்கள் நேராக சொல்லுங்களேங்கிறாங்க. என்ன ஆசை பாருங்க. ஒரு ஹதீதை அவங்களுக்கு நீங்கள் சஹாபிகளுக்கு சொல்லி, சஹாபிகள் அடுத்தவங்களுக்கு சொல்லி, தாபியன்களுக்கு சொல்லி, தாபியன்கள் சொல்லி, அப்படி வந்து கிதாபுகளில் பதிவாகி ஹதீதுகள் இன்னைக்கு பார்க்குறோமா இல்லையா? ஹதீது கிரந்தங்கள் இருக்குது. அதெல்லாம் இருக்கட்டும் நாயகமே, நீங்கள் நேரடியாக எனக்கு ஒரு ஹதீதை சொல்ல வேண்டும். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் அராத ஸலாமத ஃபல்யத்லுபுஹா மன் அராத ஸலாமத ஃபல்யத்லுபுஹா ஃபீ ஸலாமதி கைரிஹி. யார் நல்லா வாழணும் அப்படின்னு உங்களில் யார் நினைக்கிறாங்களோ, நல்லா இருக்கணும்னு உங்களில் யார் நினைக்கிறாங்களோ, எல்லாரும் தான் நினைப்போம், நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்க தானே செய்வோம். அப்படி நீங்கள் நினைப்பதாக இருந்தால் அடுத்தவர்கள் நல்லாக இருக்க வேண்டும் என்பதில் நீங்கள் கண்ணும் கருத்துமாக இருங்கள். என்ன அழகான ஒரு வார்த்தையை பாருங்க. நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னா மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதில் நீங்கள் கவனமாக இருங்க. அடுத்தவங்களுக்கு எந்த துன்பத்தையும் நீங்கள் தராதீர்கள். ஒவ்வொருத்தரும் யாருக்கும் துன்பம் தரலன்னா எல்லாரும் நலமா இருப்போமா இல்லையா? எவ்வளோ விரிவான விஷயம் இது. அங்கும் கூட இந்த உம்மத்து சலாமத்தாக இருக்க வேண்டும் என்பதில் தான் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணும் கருத்துமாக இருந்திருக்கிறார்கள் என்பதை இந்த செய்தியின் வழியாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அருமையான பெருமக்களே, இப்படிப்பட்ட அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மீலாது ஷரீஃப் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உரை நிகழ்த்துவதற்கான வாய்ப்பினை கிடைத்தமை ஒரு பெரும் பாக்கியம். அதுவும் இது போன்ற மகான்கள், எஜமான்கள் அடங்கி இருக்கக்கூடிய, அவர்களுடைய வழிவந்த, அவர்களுடைய வாரிசுகளாக திகழக்கூடிய இந்த பெருமக்களினுடைய
தர்பார்களிலே இருந்து பேசுவது என்பது மிகுந்த பாக்கியத்திற்குரியது என்பதை கூறிக்கொண்டு, எல்லா நிலையிலும் நாமும் நம்முடைய குடும்பத்தாரும் நம்முடைய சந்ததிகளும் அருள்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரன்பில் ஆழ்ந்தவர்களாக ஆகியிருக்க வேண்டும். கனிவும் கட்டுப்பாடும் ஒழுக்கமும் பண்பும் எதையெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பினார்களோ அவற்றில் நம்மை ஈடுபடுத்தி கொண்டு, அடுத்தவர்களுடைய உள்ளத்திற்கு எந்த உளைச்சலும் தராதவர்களாக, யாருக்கும் எந்த சங்கடத்தையும் வழங்காதவர்களாக, அடுத்தவர்களுக்கு சந்தோஷத்தை வழங்கக்கூடியவர்களாக நாம் திகழ வேண்டும். அதுதான் கண்மணி நாயகத்தினுடைய அருளார்ந்த விருப்பம் என்பதையும் கூறிக்கொண்டு, அப்படி நல்லடியார்களாக வாழ்வதற்கான தௌஃபீக்கை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் தந்தருள் வாழிப்பானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஃபாஅத்தையும் பெறுவோமாக. வஆஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.